அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஹாஜிகளே, துல்ஹஜ் பிறை 8லிருந்து 12 வரைக்கும் ஹஜ்ஜுடைய நாட்களான இந்த நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் என்னென்ன அமல்கள் செய்யணும் அப்படிங்கிறத ஷார்ட்டா நாம இதுல பார்க்க போறோம். துல்ஹஜ் பிறை 8 இதுதான் ஹஜ்ஜுடைய முதல் நாள். இந்த நாள்ல நாம மீனால தங்கணும். இதுக்கு முன்னாடி நாம ஊர்ல இருந்து உம்ராவுக்கு கிளம்பும் போது எப்படிலாம் ரெடி ஆனமோ, முடி வெட்டுறதா வெட்டிக்குவோம், எஹ்ராமுடைய நியத்துல குளிப்போம் அல்லது ஒது செஞ்சுக்குவோம், எஹ்ராமுடைய 2 ரக்காத் தொழுவோம், தொழுது முடிச்சுட்டு நாம 3 தடவை ஸலவாத் ஓதிட்டு உம்ராவை நியத்து வச்சுட்டு தல்பியா ஓத ஆரம்பிப்போம் இல்லையா? இதே மாதிரிதான் துல்ஹஜ் பிறை 8 மினாவுக்கு கிளம்ப போறதுக்கு முன்னாடி நாம தங்கி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஊர்ல இருந்து உம்ராவுக்கு கிளம்பும் போது எப்படி ரெடி ஆனமோ அதே மாதிரி ரெடியாகி குளிச்சு முடிச்சுட்டு அல்லது ஒது செஞ்சுட்டு எஹ்ராம உடுத்திட்டு 2 ரக்காத் எஹ்ராமுக்காக தொழுதுட்டு நாம இப்ப ஹஜ்ஜ நியத் வைக்கணும். ஸலவாத் ஓதி ஹஜ்ஜ நியத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம தல்பியா ஓத ஆரம்பிக்கணும். இது 7ஆம் தேதி துல்ஹஜ் பிறை 7 நைட்டோ அல்லது சாயங்காலமோ இதெல்லாம் தயாரிப்பெல்லாம் முடிச்சுட்டு மினாவுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹஜ்ஜுடைய நீயத்தோட நாம துல்ஹஜ் பிறை 8 மினால நாம தங்குறோம். இங்க ஓத ஆரம்பிக்கிற தல்பியா, ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டிட்டு ஓத ஆரம்பிக்கிற தல்பியா இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ் பிறை 10ல நாம பெரிய ஷைத்தானுக்கு கல்லெறிவோம். அப்பதான் இந்த தல்பியாவை நிறுத்தணும். இப்ப துல்ஹஜ் பிறை 8ல நாம் மினால தங்கி இருக்கோம். அங்க துல்ஹஜ் பிறை 8னுடைய ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா. மறுநாள் துல்ஹஜ் பிறை 9னுடைய ஃபஜ்ர். இப்படி முதல் கட்டமா மினால 6 வக்து நாம தொழ போறோம். இதுதான் முதல் நாள், ஹஜ்ஜுடைய முதல் நாள்ல நாம செய்ய வேண்டிய அமல்கள். இதை ஞாபகம் வச்சுட்டு நாம நல்ல முறையில நம்மளுடைய இபாதத்துகளை, ஹஜ்ஜுனுடைய இபாதத்துகளை நாம துவங்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்மளுடைய அமல்களை லேசாக ஆக்கி வைத்து நம்மிடமிருந்து அதை கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.